ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं दंशजीवं सात्वैधं शावतोथं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृणातपि सुनीचेन तरुरपि सहिष्णुना अमानिना मानदेन कीर्तनीय सदा हरि। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भगवद्गीதை அத்தியாயம் 10 ஸ்லோகம் 39. यच्चापि सर्वभूतानां बीजं तत् अहम् अर्जुन न तत् अस्ति विना यत्स्यान् मया பூதம் சராச்சரம். மேலும் அர்ஜுனா, இருக்கும் எல்லா உயிர்வாளிகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே. அசைபவை மற்றும் அசையாதவற்றில் நான் இன்றி இருக்கக்கூடியது ஒன்றும் இல்லை. பொருளுரை: அனைத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் உண்டு. படைப்பினை பொறுத்தவரையில் அதன் காரணம் விதை கிருஷ்ணரே. கிருஷ்ணருடைய சக்தியின்றி எதுவும் இருக்க முடியாது. எனவே அவர் சர்வசக்திமான் என்று கூறப்படுகின்றார். அவருடைய சக்தியின்றி அசைவன மட்டுமின்றி அசையாதவையும் இருக்க முடியாது. ஏதேனும் ஒன்றினை கிருஷ்ணருடைய சக்தி அல்ல என்று எண்ணினால் அது மாயா. எது இல்லையோ அது எனப்படும். அப்போ கிருஷ்ணருடைய வைபவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ இதில் இங்கே சொல்லும்போது பகவான் இங்கே சொல்கிறாங்க அர்ஜுனன் கிட்ட, எல்லா உயிர்வாளிகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே அப்படின்னு சொல்லி. அப்போ சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஜட இயற்கை தான் எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் கிடையாது. ஆனால் இந்த ஜட இயற்கை எப்படின்னா, இந்த பகவானுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது இந்த ஜட இயற்கை இல்லையா. தானாகவே அது இயங்குவது இல்லை. ஏன்னா அது ஒரு ஜடப்பொருள். ஜடப்பொருள் தானாக இயங்கக்கூடிய சக்தி கிடையாது இல்லையா. அப்போ அதுக்கு பின்னால் பகவான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு விஞ்ஞானி
அப்போ வந்து நிறைய விஞ்ஞானிகள் வந்து இருக்காங்க. அப்போ அந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லாமே தானாக நடக்கின்றது அப்படின்னு சொல்லும்போதும் ஒரு விஞ்ஞானி வந்து அவங்களை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆராய்ச்சி வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ அதை செஞ்சுட்டு மற்ற எல்லா விஞ்ஞானிகளும் வந்து கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி காட்டி அவங்க சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இது செய்யலை, அது தானாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எந்த விஞ்ஞானியுமே வந்து நம்பலை. இது நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க, அது எப்படி தானாக வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த ஒரு சின்ன விஷயமே வந்து தானாகவே வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அப்போ இந்த படைப்பு, இந்த பிரபஞ்சம் இல்லையா, இந்த உலகம் எப்படி வந்து தானாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதற்கு பின்னால் ஒருவர் இருக்கிறார். ஏன்னா அந்த விஞ்ஞானிகள் வந்து கடவுள் இருப்பதை நம்புவதில்லை. அப்போ வந்து அந்த விஞ்ஞானி வந்து புரிய வைக்கிறார். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயமே வந்து தனியாக இயங்காது, தனியாக ஒன்று வந்து வராது ஒரு நபர் இல்லாமல் அப்படின்னு சொல்லும் போதும், இப்போ இந்த இயற்கை, பௌதிக இயற்கை, இந்த ஜட இயற்கை, இந்த பிரபஞ்சம் எப்படி தானாக வந்து வரும் இல்லையா. அப்போ வந்து ஒரு அழகான ஒரு ரோஜா மலர் இருக்குது அப்படின்னாலும் இல்லையா, அந்த மலருடைய அந்த வடிவமைப்பு, அழகு, நறுமணம், அது எப்படி வந்து அது வந்து கொடுக்க முடியுது இல்லையா. அதான் இங்கே வந்து சொல்லப்படுது. எல்லாவற்றிற்கும் அசைவன மட்டுமின்றி அசையாதவையும் இருக்க முடியாது பகவானுடைய சக்தியின்றி. எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. அப்போ வந்து பகவானுடைய சக்தி இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து என்னுடைய மாயாசக்தி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது இல்லையா. இதே சதுஸ்லோகி பாகவதத்துலேயும் பிரம்மதேவருக்கு வந்து சொல்லும் போது 2வது ஸ்லோகம், ரிதேர்த்தம் எத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத்வித்யாத் ஆத்மனோமாயம் யதாபாஷோ யதாதமக அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ வந்து காட்சியளிப்பது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாதிரி வந்து இருக்குது, ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது பகவானோட சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக பகவானுடைய மாயாசக்தியாகத்தான் வந்து இருக்கும், வேறு எதுவுமே வந்து கிடையாது. அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ இருக்கும் எல்லா உயிர்வாளிகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே. கிருஷ்ணர் தான் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்கிறார். அசைவன மற்றும் அசையாதவற்றில் நான் இன்றி இருக்கக்கூடியது ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் பகவான் மட்டும்தான் இருக்கிறார். இதே வந்து குந்தி தேவியும் பிரார்த்தனை செய்யும் போதும் பகவான் வந்து உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. இப்போ இதே வந்து இதுலேயும் வந்து சொல்லப்படுது. ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் சதுஸ்லோகி பாகவதத்துலேயும் பகவான் வந்து எல்லாவற்றிலும் உள்ளேயும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் இருந்து வெளியிலும் இருக்கிறார் இல்லை. இந்த உதாரணம் வந்து நம்ம யசோதா அம்மா அவங்களுக்கு வந்து காட்டினதை வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லையா. யசோதை தாய் வந்து யசோதை தாய்கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து மண் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாயை தர அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ கிருஷ்ணர் வந்து வாயை திறந்து காட்டும்போது அங்கே வந்து சொல்கிறாங்க இல்லையா. காட்டும்போது என்னது, அவங்க மண் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அவங்க வாய்க்குள்ளே எல்லா பிரபஞ்சமும் உள்ளே இருக்கிறது பார்க்க முடியுது. அதுக்குள்ளேயும் யசோதா அம்மா கிருஷ்ணர் வந்து இருக்கிறது அதையும் வந்து பார்க்க முடியுது. அப்போ வந்து பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்திற்குள்ளேயும் இருக்கிறார் இல்லையா, அதிலிருந்து பகவான் தனித்தும் இருக்கிறார். இது வந்து நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுதான் வந்து சொல்லப்படுது. இது வந்து அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இப்போ இந்த தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இது இப்போ அதான்னா பகவான் வந்தும் ஒரு என்ன சொல்கிறேன்னா மகத்தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இடத்தில் வந்து இந்த 16 மூலப்பொருட்களை பகவான் வந்து அதில் வைக்கிறார். அதிலிருந்து தான் எல்லாமே விரிவடைந்து வருகின்றது இல்லையா. அப்போ அந்த விதையிலிருந்து அதிலிருந்து தான் வந்து பிரம்மா வந்து இந்த உபசிருஷ்டியை வந்து செய்கிறார். அப்போ வந்து எல்லாத்துக்கும் மூலம் வந்து விதை தான். ஆனால் பகவான் தம்மை வந்து எல்லாவற்றிலிருந்து தம்மை மறைத்து கொண்டிருக்கிறார். தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் தம்மை பற்றிய உண்மை வந்து வெளிப்படுத்துகிறார். இதே வந்து பிரம்மதேவருக்கும் சொல்லும் போது ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்படுது, வேதங்களில் கூறப்பட்ட என்னை பற்றிய ஞானம் வந்து ரகசியமானது. இது வந்து எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. அப்போ அதையும் வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க, பக்தி தொண்டின் உதவினால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இல்லையா. நிறைய இடத்துலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சில பிரபுபாதர் கூட வந்து அவங்களுடைய உபன்யாசத்தில் சொல்லும்போது பக்தியால் மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும், பக்தியாமாம் அபிஜானாதி. நிறைய இடத்துல வந்து ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையிலையும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும், வேறு எந்த வழியினாலும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸ்லோகம் 40. நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூத்தேஷ ஏதூத்தேஷதக புரோக்தோ விபூதேர் விஸ்தரோ மயா. எதிரிகளை வெல்வோனே,
என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஓர் உதாரணமே. வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளபடி பகவானுடைய சக்திகளும் வைபவங்களும் பல்வேறு விதங்களில் அறியப்பட்டாலும் இத்தகு வைபவங்களுக்கு எல்லையே இல்லை. எனவே வைபவங்களையும் சக்திகளையும் பூரணமாக விளக்குவது இயலாது. அர்ஜுனனின் ஆவலை திருப்தி செய்வதற்காக சில உதாரணங்கள் இங்கு விளக்கப்பட்டுள்ளன. இல்லையா, பகவானுடைய வைபவங்கள் எல்லையற்றதாக இருக்கின்றது. இல்லையா, பகவான் எல்லையற்றவர். இல்லையா, பகவான் விபு, நாம் அணு, நம்ம எல்லைக்கு உட்பட்டவர்கள். பகவான் எல்லையற்றவராக இருக்கிறார். இப்போ எல்லையற்றவருடைய அவரை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம், புரியாத காரியம். ஆனால் இங்கே நம்ம ஓரளவுக்கு அந்த புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறு பகுதி இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ ஸ்லோகம் 49. யத் யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவவா தத் ஏவாவகச்சத்வம் மம தேஜ அம்ச சம்பவம். அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்து தோன்றியவை என்பதை அறிவாயாக. இல்லை, ஒரு சிறு அம்சம்தான். இப்போ ஆன்மீக உலகில் இருந்தாலும் சரி, பௌதிக உலகில் இருந்தாலும் சரி, புகழத்தக்கதாகவும் அழகாகவும் எவையெல்லாம் உள்ளனவோ அவை அனைத்தும் கிருஷ்ணனுடைய வைபவத்தின் சிறு தோற்றமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தனிச்சிறப்பு வாய்ந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிருஷ்ணரது வைபவத்தின் பிரதிநிதியாக கருதப்பட வேண்டும். பாருங்களேன், இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் எப்படி என்னுடைய தேஜஸின் சிறு பொறிதான். பாருங்கள், அதிலிருந்து வர்றது தான் எல்லாமே அப்படின்னா அப்போ பகவான் எந்த அளவுக்கு உயர்ந்தவராக இருப்பார் இல்லையா, நம்ம பார்க்க முடியும். அதான் சொல்லப்படுது. நம்முடைய பௌதீக புத்திக்கு அப்பாற்பட்டவர் பகவான், புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிறு அம்சம்தான் இது எல்லாமே இயக்குகின்றது, இதை தாங்கி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அதே தான் பகவான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், அதவா பகுனை தேன கிம் ஞாதேன தவார்ஜுனா விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு ஹம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகின்றேன். ஏன்னா பகவானுக்கு பார்த்திங்கன்னா பலாசி சக்தி விவிதைவ ஸ்தூயத்தை, பலவிதமான சக்திகள் பகவானுக்கு இருக்குது. இப்போ அந்த சக்தியில் ஒரு சிறு அம்சம் மட்டும்தான். அப்போ பலவிதமான சக்திகள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இது சைத்தன்ய சரிதாமிரத்தில் சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி விளக்கியிருக்காங்க. இப்போ எப்படின்னு சொல்லப்படுதுன்னா, பகவான் பக்கத்தில் பூ சக்தி, இலா சக்தி இதெல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ பகவானுக்கு அந்தரங்க சக்தியும் தனியாக இருக்குது. சம்வித், சந்தினி, கிளாதினி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே பகவானுக்கு சேவை செய்கிறாங்க. இது இப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு சிறு அம்சத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகின்றேன் இல்லையா. நம்ம ஒரு பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ ஒவ்வொரு பிரபஞ்சமும் எப்படி இருக்காமா, கடுகு அளவு தான் இருக்காமா. இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது. இப்போ அனந்த சேஷன் அவங்களுடைய தலையில் ஒவ்வொரு பிரபஞ்சம் எப்படி ஒரு கடுகு மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி நிறைய கடுகு மாதிரி இருக்கிற பிரபஞ்சம் எல்லாமே அவங்க தலையில் தாங்கிட்டு இருக்காங்களாமா. இப்போ அந்த கடுகு அது அந்த வெயிட்டு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா. கடுகு வெயிட்டு நமக்கும் ஒரு இதாக தெரியாது தலையில் விழுந்தா. அந்த மாதிரி இருக்காமல் ஒவ்வொரு பிரபஞ்சமும் அனந்த சேஷன் தலையில் மேலே. அப்போ பாருங்களேன், அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிறதுலே குட்டி பிரபஞ்சம் நம்மது தாமனா, நம்ம இருக்கிறது தான் 4 தலை பிரம்மா. மற்ற பிரபஞ்சத்துல எல்லாம் பெரிய பெரிய 10,000 தலை 1,00,000 தலை பிரம்மா இருக்காங்க. இருக்கிறதுலே குட்டி பிரபஞ்சம் நாம் இருக்கிறது. இப்போ அதில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம இருக்கோம் பாருங்கள். அப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஏன்னா பற்பல பிரபஞ்சங்கள் இல்லையா, பகவானுடைய மைத்வாரத்தின் வழியாக பிரபஞ்சங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த பிரபஞ்சங்கள் எல்லா பிரபஞ்சங்களையும் அந்த பிரபஞ்சங்களையும் நம்மளால் கணக்கிட முடியாது. அந்த எல்லா பிரபஞ்சங்களையும் பகவான் எப்படி இது தாங்குகிறார் அப்படின்னாக்கா சிறு அம்சத்தின் மூலமாகத்தான் இல்லையா. அப்போ பாருங்கள், அந்த மாதிரி பகவான் செய்கிறார். அப்போ பகவானுடைய சக்திகள் எல்லையற்றதாக இருக்குது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ எல்லா பொருட்களிலும் நுழைந்திருக்கும் பரமாத்மாவான முழுமுதற் கடவுள் ஜட பிரபஞ்சங்கள் முழுவதிலும் அறியப்படுகிறார்.
பாருங்கள், இப்போ எல்லா பிரபஞ்சங்களுக்குள்ளேயும் பகவான் பரமாத்மாவாக எப்படி ஒவ்வொரு உயிர்வாளிகளின் மூலமாகவும் அணுக்களின் மூலமாகவும் இல்லையா, நம்ம அணுவை நம்மளால் பார்க்க முடியாது. அது 3 அணுக்கள் சேர்ந்தால் தான் ஒரு அணுவாக வரும்போது தான் நம்மளுடைய கண்களுக்கே தெரியுமாமா. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நம்ம கண்களுக்கு தெரியாத அந்த சிறு அணுக்களுக்குள்ளேயும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். இது நம்மளாலேயே இதுவும் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி இவ்வளோ சிறிய ஒரு நிலைக்கு பகவானாலே வர முடியும். அந்த உருவத்தை கூட பகவானால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்மளால் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அப்போ அதுதான். ஆனால் யோகிகள் செய்கிறாங்க இல்லை, யோகிகள் அந்த மாதிரி ஒரு நிலை அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அப்போ பொருட்கள் எவ்வாறு தங்களது நிலையில் சீரும் சிறப்புமாக விளங்குகின்றன என்பதை அறிந்து கொள்வதில் அர்த்தமில்லை என்று இங்கே அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார். பரமாத்மாவின் உருவில் கிருஷ்ணர் எல்லா பொருட்களிலும் நுழைந்திருப்பதால் மட்டுமே அவை இருக்கின்றன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஏன்னா பாருங்கள், ஒரு பொருள் ரொம்ப அழகாக இருந்தாலும் அதனால் என்ன மதிப்பு இருக்குது? இல்லை, பகவான் உள்ளே இருக்கிறனால தான் மதிப்பு இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணம் பிரபுபாதர் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு அழகான பொம்மை இல்லையா, அந்த ட்ரெஸ் கடையிலெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பொம்மை பார்த்தாலே அழகாக இருக்கும். ஆனால் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அந்த பொம்மைக்கு மதிப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு ஜட பொருள் தான், ஒரு உணர்வு இல்லாத அந்த ஒரு நிலை இல்லையா? ஆனால் ஒரு அழகான பெண் இல்லையா, உணர்வுள்ள பெண் நடந்து போனாங்கன்னா பார்ப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னாக்கா, அப்போ அந்த உள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மா இல்லையா, ஆத்மா பரமாத்மா உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த மதிப்பு. அதான் இங்கே பகவான் சொல்கிறாங்க, பொருட்கள் எவ்வாறு தங்களது நிலையில் சீரும் சிறப்புமாக விளங்குகின்றன என்பதை அறிந்து கொள்வதில் அர்த்தமில்லை. பரமாத்மாவின் உருவில் கிருஷ்ணர் எல்லா பொருட்களிலும் நுழைந்திருப்பதால் மட்டுமே அவை இருக்கின்றன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? பகவான் எல்லா உயிர்வாளிகள்லையும் பகவான் பரமாத்மாவாக இருப்பதனால்தான் அதன் மதிப்பு இருக்குது. இப்போ பகவான் மிகப்பெரிய உயிர்வாளியான பிரம்மாவில் இருந்து சின்னஞ்சிறு எறும்பு வரை அனைத்திலும் நுழைந்து அவற்றை பாதுகாக்கின்றார். அவரால் மட்டுமே இவை அனைத்தும் நிலைத்துள்ளன இல்லையா? பகவான் உள்ளே இருந்து இருக்கிறனால்தான் இது எல்லாமே இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா எந்த மதிப்பும் இல்லை. எந்த தேவரை வழிபட்டாலும் அது பரமபுருஷ பகவான் அல்லது பரம இலக்கினை நோக்கி கொண்டு செல்லும் என்ற கருத்தினை எப்போதும் முன்வைத்து கொண்டுள்ள மிஷன் ஒன்று உள்ளது. ஆனால் தேவர்களை வழிபடுவது இங்கே முற்றிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் பிரம்மா, சிவன் முதலிய மாபெரும் தேவர்களும் முழுமுதற் கடவுளை வைபவத்தின் சிறு பகுதியே. பிறந்தவர்கள் அனைவருக்கும் அவரே மூலம். அவரை விட சிறந்தவர் எவரும் இல்லை. அவர் அசமௌர்த்துவ என்று அழைக்கப்படுகிறார். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை, அவருக்கு சமமானவரும் எவரும் இல்லை என்பதே இதன் பொருள் இல்லையா? யாருக்குமே பகவானுக்கு இணையானவர் எப்போவுமே யாருமே ஆக முடியாது இல்லையா? ஏன்னா பகவான் பாருங்கள், இந்த பௌதிக உலகத்தில் வரும்போதும் அவருடைய 6 ஐஸ்வர்யங்கள் வைகுண்டத்து லோகத்தில் கூட வெளிப்படுத்தவில்லையாமா. இது பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவத்தில் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக பகவான் இந்த பௌதிக உலகத்தில் தான் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அந்த 6 ஐஸ்வர்யங்கள் யாருமே இங்கே வெளிப்படுத்தவில்லை. இப்போ அந்த பகவான் இங்கே லீலைகள் செய்யும் போதும் அந்த லீலைகள் எல்லாமே வைகுண்டத்தில் உள்ள நாராயணருக்கு கூட ஆச்சரியமாக இருக்காமா. பாருங்க, பகவான் எப்படி இந்த ராசலீலைகள் செய்கிறார், எப்படி 16,108 மனைவிகளுடன் அரண்மனையில் இல்லையா ஒரே நேரத்தில் 16,108 விரிவங்கங்களாக தம்மை விரிவடைந்து செய்கிறார். எப்படி இதெல்லாமே முடியுது இல்லையா? அது பகவானுக்கு மட்டும்தான் சாத்தியம் இல்லை. இதே இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி படைப்புக்கு முன் எப்படி இருந்தாங்கன்னா இந்த ஜட பிரபஞ்சமும் எதுவும் இருக்கவில்லை, ஜட இயற்கை கூட இருக்கவில்லை, பிரம்மதேவரும் இல்லை, சிவபெருமானும் இல்லை, யாருமே இல்லை, பகவான் மட்டும்தான் இருந்தார். இந்த படைப்பு எல்லாமே அழிக்கப்பட்ட பிறகும் பகவான் மட்டும்தான் இருக்கிறார். இப்போ அதான் இங்கே சொல்லப்படுது. இப்போ எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா எல்லாவற்றிற்கும் மூலம் பகவான் தான். அதான் இங்கே சொல்லப்படுது. பகவான் அசமௌர்த்துவ, அவருக்கு இணையானவர் யாரும் இல்லை, அவரை விட உயர்ந்தவரும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இதற்குரிய பொருள். எவன் ஒருவன் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை பிரம்மா, சிவன் உட்பட தேவர்களுக்கு சமமாக கருதுகின்றான், அவன் உடனடியாக நாஸ்திகனாகி விடுவதாக பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. மாறாக கிருஷ்ண சக்தியின் விரிவுகளையும் வைபவங்களையும் பற்றி பல்வேறு விவரங்களை
ஆழமாக படித்தால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது நிலையை சந்தேகமின்றி புரிந்து கொண்டு தனது மனதை கிருஷ்ணனுடைய வழிபாட்டில் பிறளாது நிலைநிறுத்த முடியும் இல்லையா. இப்போ இந்த வைபவங்கள் எல்லாமே நம்ம கேட்பதின் நோக்கம் என்ன, பிரபுபாதர் இங்கே விளக்குறாங்க இல்லையா. ஏன்னா பகவான் மீது நம்முடைய மனதை நிலைநிறுத்த வேண்டும் இல்லையா. ஒரு நபர் பார்க்குறோம் ரொம்ப உயர்ந்தவராக இருக்கிறார் இல்லையா. அப்போ என்னாகும், அவங்களை பற்றி நம்ம பேசுவோம் இல்லை. அவங்களுக்கு ஒரு நபர் அவங்களுக்கு எந்த மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெரிய மாட்டோம், தெரியாது நமக்கு. ஆனால் இதே பகவானை பற்றி நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது என்னாகும்னா ஒரு நபரை பற்றி அதன் மேலே நமக்கு ஒரு பற்றுதல் ஏற்படும். இப்போ இந்த வைபவங்கள் எல்லாமே பகவானை பற்றி நம்ம கேட்கும்போது ஒரே நோக்கம் என்ன சொல்லப்படுது, பகவான் மீது நம்முடைய மனதை நிறுத்த வேண்டும், பகவான் மீது ஒரு பற்றுதலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ஓகே. இப்போ பகவானின் சுய விரிவாகிய பரமாத்மா எல்லாவற்றிலும் நுழைந்துள்ளதால் அவர் எங்கும் பரவி இருப்பவராக அறியப்படுகிறார். எனவே தூய பக்தர்கள் தங்களது மனதை பூரண பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஒருமுகப்படுத்துகின்றனர். இதன் மூலம் அவர்கள் எப்பொழுதும் திவ்யமான தளத்தில் உள்ளனர் இல்லையா. அப்போ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பகவான் இருந்து இருக்கிறார். எப்படி பரமாத்மாவாக ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கிறார் இல்லையா. இதுதான் பார்க்குறோம். மகாத்மாக்கள் தூய கற்றறிந்த பண்டிதர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா எல்லாரையும் சமநோக்கில் காண்கின்றனர். இப்படி எல்லாருமே ஜீவாத்மா, எல்லாருக்குள்ளேயும் பகவான் பரமாத்மாவாக விரிவடைந்து இருக்கிறார், உடல்தான் வேறுபடுகின்றது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு இப்போ பகவானுடைய பக்தி தொண்டில் அவங்க பூரணமாக தம்மை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். அதனால் அவங்க எப்படி இருக்காங்கன்னா எப்போவுமே ஒரு உன்னத தளத்தில் அவங்க இருக்காங்க. இப்போ இந்த அத்தியாயத்தின் 8 முதல் 11 வரையிலான ஸ்லோகங்கள் கிருஷ்ண வழிபாடும் பக்தி தொண்டும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே தூய பக்தி தொண்டின் பாதையாகும். பரம்புருஷ பகவானுடனான உறவில் ஒருவன் உயர்ந்த பக்குவத்தை அடையலாம் என்பது இந்த அத்தியாயத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரிலிருந்து வரும் சீட பரம்பரையின் சிறந்த ஆச்சாரியர்களில் ஒருவரான ஸ்ரீல பலதேவ வித்யா பூஷணர் இந்த அத்தியாயத்திற்கான தனது கருத்திரையை பின்வருமாறு நிறைவு செய்கிறார். எச்சக்திலேஷா சூர்யாத்மா பவந்தியாத்யை உக்ர தேஜசக எத் அம்சேன திருதம் விஸ்வம் ச கிருஷ்ணோ தசமேற்றியதே. சக்தி வாய்ந்த சூரியன் தனது சக்தியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது சக்தியிடமிருந்து பெறுகின்றது. மேலும் அவர் தனது ஹம்சத்தின் மூலமாகவே முழு உலகையும் பராமரித்து வருகிறார். எனவே அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழிபாட்டுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி இல்லையா ஸ்ரீ பலதேவ வித்யா பூஷணர் சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். இப்போ இந்த சதுஸ்லோகி பகவத்கீதையில் நிரூபிக்கப்படுகிறது. கிருஷ்ணனுடைய மிக உன்னத நிலையை, உன்னத தன்மை சொல்லப்படுகிறது. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவரிடமிருந்தால் எல்லாமே வருகின்றன அப்படின்னு சொல்லி. இப்போ அதான் இங்கே சொல்லப்படுது. கிருஷ்ணருடைய சக்தியிடமிருந்து தான் இந்த சக்தி வாய்ந்த சூரியன் கூட பகவானிடமிருந்தான் சக்தியை பெறுகின்றது இல்லையாப்பா. பகவானுடைய ஒரு சிறு அம்சத்தின் மூலமாகத்தான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் பகவான் பராமரிக்கிறார். அப்போ வழிபாட்டுக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இல்லையா. சதுஸ்லோகி பகவத்கீதை கேட்ட உடனே அர்ஜுனன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. பரம்பிரம்மா பரம்தாமா பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ கிருஷ்ணர் தான் நம்ம முழுமுதற் கடவுள், நம்மளுடைய வழிபாட்டுக்குரியவர் கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. இப்போ ஸ்ரீமத் பகவத்கீதையின் பூரணத்தின் வைபவம் என்னும் 10ஆம் அத்தியாயத்திற்கான வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. இப்போ அத்தியாயம் 11 விஸ்வரூபம். அர்ஜுன உவாச்ச மத் அனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சம்ஹிதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோகோயம் விகதோ மம. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகைய அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்துவிட்டது. கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகின்றது. பௌதிக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவரே மூல காரணம். கிருஷ்ணர் ஓர் அவதாரம் அல்ல, அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இது முந்தைய அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டது இல்லையா. அப்போ ஏன்னா 3 விஷ்ணுக்கள் இருக்காங்க. இப்போ அந்த 3 விஷ்ணுக்களுக்கும் மூலம் பகவான் தான் இல்லையா. கிருஷ்ணர் தான் ஆதி.
இப்போ வந்து கிருஷ்ணரிடமிருந்து தான் எல்லா அவதாரங்களும் அம்சங்களும் விரிவங்கங்களும் வந்து வருகின்றன. இப்போ ஆதி வந்து யாருன்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். எல்லா அவதாரங்களுக்கும் மூலங்களுக்கும் பகவான். கிருஷ்ணரிடமிருந்து முதல் விரிவங்கம் பலராமர். பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரே வேறுபாடு நிறம் மட்டும்தான். பகவான் வந்து கார்மேக வண்ணம், இதில் பலராமர் வந்து வெள்ளையாக இருப்பாங்க. இதுதான் வந்து வித்தியாசம். இப்போ பலராமரிடமிருந்து விரிவடைகிறாங்க சதுர்வியுகம். இப்போ அந்த சதுர்வியுகத்திலிருந்து சங்கர்ஷனர் வந்து வர்றாங்க. இப்போ அவங்களிடமிருந்து சதுர்வியுகம் வந்து வருவாங்க. இப்போ அவங்களிடமிருந்து 3 விஷ்ணுக்கள் வந்து வர்றாங்க. இப்போ அந்த மகாவிஷ்ணுவிடமிருந்து மயில்துவாரத்தின் வழியாகத்தான் பற்பல பிரபஞ்சங்கள் வந்து வருகின்றன. அதுக்கப்புறம் வந்து அவரிடமிருந்து தான் வந்து கர்ப்போதகசாய் விஷ்ணு வந்து வர்றாங்க. இப்போ அந்த கர்ப்போதகசாய் விஷ்ணு நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வருகின்றார். அதுக்கப்புறம் பிரம்மா எல்லா உயிர்வாளிகளையும் படைக்கின்றார். அப்போ அந்த ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளும் இந்த சீரோதகாசாய விஷ்ணு 4 விஷ்ணு ரூபமாக பரமாத்மாவாக எல்லா உயிர்வாளிகளுக்குள்ளும் நுழைகின்றார். இப்போ இந்த பிரபஞ்சம் வருகின்ற அந்த மகாவிஷ்ணுவுக்கும் ஆதி வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரம் அல்ல அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெளிந்து விட்டது என்று கூறுகிறான். என்ன மயக்கம் தெளிந்து விட்டது? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், வேறு எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனையோ கடவுள்கள் வந்து இருக்காங்க, அப்படி கிடையாது. அப்போ கிருஷ்ணருடைய வைபவம் தெரிந்து கொள்ள முடியுது. இதன் மூலமாக கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர், கிருஷ்ணர் தான் எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம் இல்லையா? மகாவிஷ்ணுவுக்கும் கிருஷ்ணரே ஆதி அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ தேவர்கள் எல்லாருமே வந்து யார் அப்படின்னு சொல்லும் போதும் பகவானால் இந்த பிரபஞ்சங்களை வந்து நிர்வகிப்பதற்காக வந்து பகவானால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் தேவர்கள். அதுதான் உயர்ந்த பதவியில் இருப்பவங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து தேவேந்திரன், அதுக்கப்புறம் வந்து வாயு தேவன், இந்த ஒரு காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. வேறொருவர் வந்து வாயு தேவனாக வருவார், வேறொருவர் வந்து சூரிய தேவனாக வருவார். இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பதவியில் தான் வந்து இருக்காங்க. பகவானால் நிர்வகிப்பதற்காக, இந்த பிரபஞ்ச நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்காக இந்த தேவர்கள் அவங்க வந்து அவங்களே எல்லாமே வந்து மூலம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு எப்படின்னா சக்தி வாய்ந்தவர்கள், நம்ம விட கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து சொல்லலாம் இல்லையா? அதுதான் வந்து பகவான் 4வது அத்தியாயத்தில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க அர்ஜுனன் கிட்ட, சூரிய தேவனாகிய விவஸ்வானுக்கு நான் இந்த உபதேசத்தை சொன்னேன் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க இல்லையா? சூரிய தேவன் யார்? விவஸ்வான் என்னும் ஒரு நபர் தான் சூரிய தேவனாக இருக்கிறார். அப்போ வந்து விவஸ்வான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சூரிய தேவனாக ஆட்சி செய்வார். இப்போ அவங்களுடைய பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, அவங்க விவஸ்வான் என்ற நபர் போயிட்டு வேறொரு நபர் வந்து சூரிய தேவனாக வருவார். இப்போ இதுதான், இப்போ இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது ஓகே. அப்போ அடுத்து இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெரிந்து விட்டது என்று கூறுகின்றான். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாகவோ தனது நண்பனாகவோ இனிமேல் அர்ஜுனன் நினைக்கப் போவதில்லை இல்லையா? ஏன்னா வந்து பகவானுடைய அந்த வைபவங்கள், பகவானுடைய ஐஸ்வர்யங்கள், பகவானுடைய உயர்ந்த நிலை தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? நம்ம கூட வந்து ஒரு நண்பர் வந்து பழகிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்களுடைய உயர்ந்த நிலை நமக்கு தெரியாத போது என்ன பண்ணுவோம், ரொம்ப சகஜமாக பழகுவோம் இல்லையா? ரொம்ப பக்கத்தில் வந்து அவங்க தோள் மேலே கை போட்டு அவங்க கூடயே சேர்ந்து சாப்பிட்டு அவங்க கூடயே நடந்து ஒரு கேலியான பேச்சு பேசுவோம். ஆனால் இது உயர்ந்த நிலை தெரியும் போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா? ஐயோ அவங்க இவ்வளோ உயர்ந்தவராக இருக்காங்க, நாம் வந்து அந்த நிலையில் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மரியாதை நிலை வந்துடும், அந்த அன்பு வந்து அங்கே போயிடும். இப்போ அதை வந்து இங்கே அர்ஜுனன் வந்து அந்த மாதிரி செய்யலை இல்லையா? ஏன்னா நண்பனாக இருந்தது அந்த நிலை வந்து வரல, இல்லாமல் வந்து என்னாகிறாங்க, இனி நண்பனாக வந்து நினைக்கப் போவதில்லை இல்லை. எல்லாவற்றிற்கும் மூலம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனனால் வந்து புரிந்து கொள்ள முடியுது. இப்போ கிருஷ்ணரை போன்ற சிறந்த நண்பரை பெற்று இருப்பதால் அர்ஜுனன் மிகுந்த உற்சாகமும் பெருமிதமும் கொள்கிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை தாம் ஏற்றுக்கொண்டாலும் பிறர் இதனை ஏற்காமல் இருக்கலாம் என்று அவன் இப்பொழுது எண்ணுகின்றான். எனவே கிருஷ்ணனுடைய தெய்வீக தன்மையை அனைவரின் மத்தியிலும் நிலைநிறுத்துவதற்காக விஸ்வரூபத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் அவன் இந்த அத்தியாயத்தில் வேண்டுகிறான் இல்லையா? இன்னும் வந்து விஸ்வரூபம் வரல, முதல் ஸ்லோகம் தான். ஏன்னா பகவான் சில பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இனி வந்து வரப்போகிறது நமக்கு முன்னுரையாக வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு சில இடத்துல அப்படி தான் வந்து ஆச்சாரியர்கள் வந்து விளக்கியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா ஸ்லோகத்தில் வந்து ஸ்லோகம் மீனிங்கும் அடுத்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்க்கும் கோர்வையே இருக்காது, ஒரு கனெக்ஷனே இருக்காது.
அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து பொருளுரையில் வந்து விளக்க உரையில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆச்சாரியர்கள் வந்து அந்த அடுத்த ஸ்லோகத்தில் வருகின்ற அந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்குக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மொழிபெயர்ப்புக்கு அதற்குடைய கோர்வையை வந்து நமக்கு முன்னாடியே வந்து சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து படித்தீங்கன்னா வந்து தெரியும் இது. ஏன்னா விஸ்வரூபம் வந்து இன்னும் வந்து வரல, அந்த இனி பின்னாடி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து நம்ம வந்து தொடங்கியிருக்கோம் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அதனுடைய விளக்கத்தை வந்து பிரபுபாதர் நமக்கு முன்னாடியே வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். சரி, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாமல். ஏன்னா வைபவங்கள் தெரிந்த உடனே வந்து கிருஷ்ணர் சொன்ன உடனே அர்ஜுனன் வந்து ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாக. அதுக்கப்புறம் வந்து வைபவங்களையும் கேட்டால் ஒரு சிறு பகுதியை கூட வந்து பகவான் வந்து விளக்கினார் அவருடைய வைபவங்கள். இப்போ இது எல்லாமே தெரிஞ்சும் சில பேர் இன்னியும் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனால் இங்கே எல்லா இடத்துலையும் இங்கே விரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுங்க. ஏன்னா எல்லாருமே ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா சில பேர் வந்து சொல்லலாம், நான் தான் கடவுள். வருங்காலத்தில் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வந்து இருக்கலாம். அதுக்காக அவங்ககிட்ட நம்ம வந்து போய் கேட்கலாம், நீங்கள் கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்களே, விஸ்வரூபத்தை காட்டுங்க. ஏன்னா பகவான் காட்டினார். அர்ஜுனன் கேட்ட உடனேயே வந்து அப்போ வந்து பகவான் வந்து சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருவத்தை நான் யாருமே பார்த்ததில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அர்ஜுனன் கேட்டதினால் பகவான் வந்து காட்டுகிறார் இல்லையா, அதற்கான விசேஷ பார்வையும் வந்து பகவான் வந்து கொடுக்கின்றார். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வருங்காலத்தில் நிறைய பேர் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றலாம். ஆனால் அந்த நிலையிலிருந்து எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக பகவான் வந்து என்ன பண்ணுறாங்க, அர்ஜுனன் வந்து நம்ம சார்பில் இருந்து கேட்கிறார், நீங்கள் உங்கள் விஸ்வரூபத்தை வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உண்மையில் ஒருவன் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனனை போன்று அச்சமுறுகிறான். ஆனால் கருணையின் உருவாக்கிய கிருஷ்ணர் இதனை காட்டிய பிறகு தன்னை மீண்டும் தனது சுய உருவத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். நான் உனது நன்மைக்காகவே உன்னிடம் பேசிக் கொண்டுள்ளேன் என்று கிருஷ்ணர் பலமுறை கூறியவற்றை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் தனக்கு நிகழ்பவை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையாலேயே என்பதை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்றும் அவரே எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார் என்றும் அர்ஜுனன் தற்பொழுது முழு நம்பிக்கை வைத்துள்ளான் இல்லையா. நம்ம வந்து பார்த்தது தான் அதே வந்து திரும்ப வந்து விளக்கியிருக்காங்க. ஓகே, ஸ்லோகம் 2. பவாப்யயோ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரசோ மயா த்வத்த கமலபத்ராக்ஷ மாஹாத்மியம் அபிசாவ்யயம். தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாளியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். தாமரை கண்களை உடையவர், கிருஷ்ணனுடைய கண்கள் தாமரை மலரின் இதழ்களை போன்று தோன்றுகின்றன என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அர்ஜுனன் மகிழ்ச்சியுடன் அழைக்கின்றான் இல்லையா. அப்போ எப்படி பகவானுடைய கண்கள் எப்படிப்பட்டது, தாமரை மலர் இதழ்களை போல வந்து இருக்கின்றது. அந்த மாதிரி பகவானுடைய தாமரை கண்கள் விருந்து இருக்காமா இல்லை. இதே வந்து குந்தி தேவி கூட வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க, நம்ம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினி நம பங்கஜ நேத்ராயா நமஸ்தே பங்கஜாங்கிறையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து பகவான் கிருஷ்ணருக்கு அத்தை ஸ்தானத்தில் வந்து பகவான் வந்து குந்தி தேவி இருக்கிறனால தாமரை திருவடியிலேருந்து தொடங்க முடியாது இல்லையா. நம்ம வந்து எப்படி பகவானை வந்து தரிசனம் செய்யும் போதும் தாமரை திருவடியிலேருந்து நம்ம தரிசனம் வந்து செய்வோம். இப்போ ஆனால் வந்து இவங்க வயதில் வந்து பெரியவராக இருக்கிறனால நாபி கமலத்திலிருந்து, ஏன்னா பகவானுடைய நாபியும் தாமரை போன்று இருக்குது. அதுக்கப்புறம் தாமரை நம்ம பங்கஜ நாபாய நம்ம பங்கஜ மாலினி தாமரை போன்ற மலர்களை அடைந்து இருக்கிறார் இல்லையா. இப்போ வந்து பகவானுடைய கண்கள் தாமரை இதழ்கள் போல் வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பகவானுக்கு வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. ஓகே, இப்போ பகவான் ஏனெனில் முந்தைய அத்தியாயம் 1 அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவக பிரளயஸ்ததா, இந்த மொத்த ஜட உலகத்தின் தோற்றம் மற்றும் மறைவிற்கான மூலம் நானே என்று கிருஷ்ணர் அவனிடம் உறுதி அளித்து இருந்தார். பின்னர் இதனை பற்றிய விளக்கங்களை அவன் பகவானிடமிருந்து விவரமாக கேட்டு அறிந்தான். எல்லா விதமான தோற்றம் மற்றும் மறைவிற்கும் மூலமாக உள்ள போதிலும் கிருஷ்ணர் அவற்றிலிருந்து தனியாக விளங்குகிறார் என்பதை அர்ஜுனன் அறிவான். ஏனெனில் தான் எல்லா இடங்களிலும் பரவியுள்ள போதிலும் அவ்வெல்லா இடங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் இல்லை என்பதை பகவான் 9வது அத்தியாயத்தில் கூறினார். கிருஷ்ணரது அத்தகைய அச்சிந்திய சக்தியை முழுமையாக புரிந்து கொண்டதாக அர்ஜுனன் இங்கு ஒப்புக்கொள்கிறான்
இல்லையா? பகவான் எல்லாவற்றிற்கும் உள்ளேயும் இருக்கிறார், அவற்றிலிருந்தும் பகவான் தனித்தும் இருக்கிறார். இப்போ இதுதான் இது அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இதை நாம் புரிந்து கொள்ளும்போது இந்த விளக்கங்கள் எல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, இப்போ ஏவம் ஏதத் யதார்த்தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கிறேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். இல்லையா? தான் விஸ்வரூபத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நான் பரவி இருக்கேன்னு பகவான் சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க, உங்களுடைய உருவத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை பக்தர்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பயங்கரமாக இருக்கும். ஆனால் விஸ்வரூபம் எப்படின்னா ஒரு தற்காலிகமான ஒரு ரூபம்தான், அது பௌதிக ரூபம்தான். எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி விவரிக்கும் போதும் கல்பனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்பனா அப்படின்னாக்கா கற்பனையான ஒரு தோற்றம் தான். ஏன்னா தூய பக்தி எதனால் அது விளக்கப்படுது முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஏன்னா தூய பக்தர்கள் மட்டும்தான் பகவானுடைய சச்சிதானந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த ரூபத்தை அவங்க தியானிக்கிறாங்க அவங்களுடைய ஹிருதயத்தில். இல்லையா? பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு சொல்லி பிரம்ம சம்ஹிதை பிரம்மா விளக்குகிறார். பிரேமை என்னும் மையினால் அந்த கண்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் பகவானை அவருடைய ஹிருதயத்தை தங்களுடைய இதயத்தில் சியாமசுந்தர ரூபத்தில் பகவானை வழிபடுகிறார்கள். இப்போ அந்த ஒரு தூய நிலையில் இல்லாதவர்கள் இந்த பிரபஞ்ச பௌதிக பொருட்களின் மூலமாக கிருஷ்ணரை நினைப்பதின் மூலமாக தங்களை தூய்மை அடைய செய்த பிறகு அதுக்கப்புறம் பகவானை அவங்க அணுக முடியும். இப்போ அதனால் அந்த மாதிரி அணுகிறதுக்காக அந்த ஒரு வழி. இப்போ எல்லா இடத்துலையும் பகவான் பரவி இருப்பது அர்ஜுனனிடம் பகவான் விளக்கினார். சரி, அப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ அதை நீங்கள் எனக்கு காட்டுங்க. இங்கே எல்லா இடத்துலையும் உள்ளே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அந்த உருவத்தை எல்லா உருவத்தையும் நான் பார்க்க வேண்டும், உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நான் பார்க்க வேண்டும், அதை பார்க்க நான் ஆவலாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இங்கே சொல்கிறார். இப்போ நான் எனது சுய விரிவினால் நுழைந்த காரணத்தால் தான் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு செயல்கள் நடைபெற்று வருகின்றன என்று பகவான் கூறுகிறார். எப்படி? எல்லாவற்றிலும் உள்ளேயும் பகவான் உள்ளே நுழைந்ததனால்தான் எல்லாம் இயக்கத்திற்கு வருகின்றன. ஏன்னா பகவான் எல்லா பிரபஞ்சங்களையும் மகாவிஷ்ணுவினுடைய மயத்வாரத்தின் வழியாக எல்லா பிரபஞ்சங்களும் வெளிவந்தது. எல்லா பிரபஞ்சங்களும் வெளிவந்த பிறகும் எந்த பிரபஞ்சமும் இயக்கத்திற்கு வரவில்லை. இப்போ ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளேயும் கர்ப்போதகசாய் விஷ்ணுவாக நுழைகிறார் பகவான். அதுக்கப்புறம்தான் எல்லா பிரபஞ்சங்களும் இயக்கத்திற்கே வருகின்றன. அது வரைக்கும் எதுவுமே வரல. இதை பற்றி விவரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த படைப்பிற்குரியது பகவான் ஏன்னா பகவான் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இல்லை, பகவான் பேச நினைத்தார். அப்போ அதற்கு என்ன தேவை வேண்டும், அதற்குரிய தேவையானதும் அதற்குரிய அதிபதியும் உள்ளே நுழைகின்றனர். இப்போ நம்ம கண்களிலிருந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பகவான் பார்க்க ஆசைப்படுகிறார். இப்போ பகவான் விரும்பின உடனே அந்த பார்க்கும் திறனும் அதற்குரிய அதிபதியும் உள்ளே நுழைகின்றனர். இந்த மாதிரி ஒன்றா ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ பகவான் தான் எல்லாவற்றையும் இயக்குகிறார். இல்லையா? நம்ம கேட்குறோம் இல்லையா, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா இடத்துலையும் பகவான் இருப்பதனால்தான் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கின்றது. இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம இதிலே பார்க்கும்போது நம்மளுடைய உடல்லையே இல்லையா எல்லா புலன்களும் இயங்குது. இல்லையா? நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க. இல்லையா? சில பேருக்கு கால் பாருங்களேன், அவங்களால நடக்க முடியாது. இல்லையா? வீல் சேரில் தான் போவாங்க. ஏன்னா அந்த கால் அந்த செயல் இழந்து போயிடுச்சு. இல்லையா? அப்போ அங்கே பகவானுடைய அந்த சக்தி அந்த இயக்கம் பகவான் அங்கே இல்லை. இப்போ அதுதான் அப்போ நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம பேசுகிறதுக்கும், நம்ம கேட்பதற்கும், பார்ப்பதற்கும், நம்ம மூச்சு விடுறதுக்கும், எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்றத செரிக்க செய்கிறதற்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க. இல்லையா? அப்போ இதுலேயே வரும். இதிலேயே பகவத்கீதையிலே பார்க்குறோம் இல்லையா? நான் பகவான் ஜீரண நெருப்பாக இருந்து நான் உள்ளே இருந்து நான் சாப்பிட்றது 4 விதமான அந்த ஒரு
உணவை வந்து நான் செரிக்க செய்கிறேன். அப்போ அந்த ஜீரண நெருப்பாக பகவான் உள்ளே இருந்து செரிக்க செய்வதனால்தான் நமக்கு பசி ஏற்படுது. இல்லைன்னா நம்மளால் திரும்ப சாப்பிட முடியாது. அந்த உணவுப் பொருட்களையும் பகவானே படைக்கிறார் இல்லையா? அப்போ அந்த உணவுப் பொருட்களுக்கும் சுவையாக அந்த நிலவின் மூலமாக, அந்த நிலவு வெளிச்சத்தின் மூலமாக ஒவ்வொரு காய்களுக்கும் தனித்தனியான சுவையை வந்து நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? எல்லா காயும் ஒரே மாதிரி சுவை இல்லை. ஒவ்வொரு காய்களும் வெவ்வேறு விதமான சுவையை வந்து கொண்டுள்ளது இல்லையா? பழங்களும் வெவ்வேறு வகையான சுவை வந்து கொண்டுள்ளது. இது எல்லாமே எப்படின்னா, சந்திரனிலிருந்து ஒளி அந்த பழங்களின் மூலமாக பழங்களுக்கு வந்து அந்த சக்தியை வந்து கொடுக்கப்படுது. இப்போ அதை வந்து நம்ம சாப்பிடும்போது, அப்போ அதை வந்து சாப்பிட்டு என்னாகுது, அதன் மூலமாக நம்ம வந்து அதை ஜீரணிக்க வைப்பதும் பகவான் தான். எல்லாமே நம்ம வந்து வாழ்வது செய்வது எல்லாமே பகவானுடைய கருணையால் தான். இப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ கிருஷ்ணரை பற்றி நாம் வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமாக கிருஷ்ணரை பற்றி நம்ம வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளும்போது கிருஷ்ணனுடைய அந்த உயர்ந்த நிலை வந்து நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது எல்லாமே பகவான் செய்கிறார். ஆனால் வந்து பகவானுடைய விருப்பத்தினால்தான் இது எல்லாமே படைக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பகவான் வந்து ஒரு கட்டத்தில் இது எல்லாத்தையும் அழித்து விடுகிறார். பாருங்களேன், இப்போ இது ஏன்னா ஒரே நோக்கம் வந்து இந்த பிரபஞ்ச நோக்கம் எதுக்காக செய்யப்பட்டிருக்குன்னா, நம்ம வந்து எல்லா உயிர்வாழிகளும் பகவானுடைய ஒரு நித்திய அம்சம். பகவானோடு மட்டும்தான் நமக்கு அந்த நித்திய உறவு இருக்குது. ஆனால் அந்த உறவை வந்து நம்ம மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து பகவானோட அந்த உறவோடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனித்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் பகவானுக்கு நம்ம நிறைய பிரியம். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த ஆத்மா வந்து என்னை விட்டு பிரிந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தை எல்லாமே வந்து படைக்கிறார். அது வந்து அந்த படைப்பு எவ்வளோ வந்து விளக்கமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையே? இது எல்லாமே வந்து ஒரே நோக்கம். என்னது, நம்ம இங்கே இந்த பிரபஞ்சத்தின் படைப்பின் நோக்கம் இது எல்லாமே வந்து நம்ம இங்கே அனுபவித்து திரும்பி நம்ம பகவானுடைய உறவை புரிந்து கொண்டு திரும்பி போக வேண்டும். அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த பிரபஞ்ச படைப்பே வந்து இருக்குது. யார் வந்து இந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுகிறார்களோ இப்போ அந்த பிரபஞ்ச படைப்பின் நோக்கத்தை சரியாக அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். இப்போ அவங்க வந்து திரும்பி பகவானிடம் போக முடியும். அப்படி போகாதவர்கள் என்னாகும்னா, திரும்ப இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் திரும்ப இந்த இதிலேயே பகவான் வைக்கிறார். பகவானுடைய பகவானை பற்றிய அந்த நினைவை வந்து பகவான் அந்த ஆத்மாவிடம் பகவானிடமிருந்து பிரிந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆத்மாவிடமிருந்து தம்மை பற்றிய நினைவை அந்த ஜீவாத்மாவுக்கு தெரியாமலே மறைத்து விடுகிறார். ஏன்னா அந்த ஜீவாத்மாவுக்கு வர விருப்பம் இல்லை. அப்போ திரும்ப இங்கேயே பிறந்து இறந்து வெவ்வேறு உடல்களில் வந்து இங்கேயே சுழன்று கொண்டே இருக்கின்றது. இதுதான் வந்து நடக்குது. அப்போ வந்து திரும்பி வர வேண்டும் இல்லையா? அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த பிரபஞ்ச படைப்பு. திரும்ப பகவான் வந்து அவதாரங்களாக வருகிறார், ஆச்சாரியர்களை வந்து அனுப்புகிறார் இல்லையா? இப்போ இதன் மூலமாக திரும்ப இந்த ஜீவாத்மா வந்து இங்கேருந்து வந்துடும். ஏன்னா தெரியும், ஏன்னா ஜீவாத்மாவுடைய நிலை வந்து ஆனந்தமயோபியாசாத். இந்த பௌதிகத்திலிருந்து அவன் வேறுபட்டவன். நம்ம வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லாதது. இன்றைக்கி தான் வந்து ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து படிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம இந்த பௌதிகமான அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் அந்நியமானவனாமா, அந்த ஒரு நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். நம்மளுடைய நிலை வந்து ஆன்மீகமயமானவர்கள், ஜீவாத்மா நாம. ஆனால் இதிலிருந்து நான் வேறுபட்டவன். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து நமக்கு ஆனந்தமாகவே இருக்க முடியாது, பகவானுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் என்னாகும், நம்ம பிடிவாதம். அதுக்காக பகவான் வந்து சரி அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையை வந்து ஏற்படுத்துகிறார். இப்போ அதனால் வந்து இங்கே அனுபவித்த பிறகு திரும்ப வந்து வரவணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஜீவாத்மா வந்து நினைக்கும். அப்போ வந்து திரும்பி வர்றதற்கான அந்த ஒரு வழி வேணும் இல்லையா? அப்போ அதற்குரிய ஏற்பாடு பகவான் எல்லாமே செய்த பிறகு தான் பகவானே தன்னுடைய ஆன்மீக உலகத்திற்கு திரும்பி செல்கிறார். இதையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. பகவான் வந்து பார்க்கிறார், இந்த ஜீவாத்மா வந்து கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் என்னை நோக்கி திரும்பும். ஏன்னா தெரியும் இங்கே ஆனந்தமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம நிறைய தடவை இந்த உதாரணம் வந்து பார்க்குறோம் இல்லையா? ஒரு விளையாட்டு ஒரு இதில் வந்து உள்ளே போகும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப விளையாட்டில் மும்மரமாக இருக்குது, ரொம்ப வந்து விளையாடுது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்னாகும், திரும்பி பார்க்கும், என் கூட வந்து என்னுடைய அப்பா வந்து என் கூட வந்தாங்களே, இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் பகவானுக்கு தெரியும், இந்த ஜீவாத்மா வந்து திரும்ப இந்த பௌதிக உலகத்தில் வந்து இருக்கும்போதும் ஒரு கட்டத்தில் வந்து புரிந்து கொள்ளும், கண்டிப்பாக என்னை ஒரு நாள் வந்து தேடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இப்போ பகவான் வந்து
அதற்குரிய ஏற்பாடு எல்லாமே வந்து செய்து வைத்திருக்கிறார். அப்போ வந்து தேடும்போது அப்போ அந்த ஒரு ஏன்னா எல்லாருடைய இருதயத்திலையும் பகவான் பரமாத்மா இருக்கிறனால தேடுகின்ற ஆத்மாவுக்கு பகவான் வந்து ஆன்மீக குருவை அணுகுவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தை. அப்போ அந்த ஆன்மீக குருவின் மூலமாக அந்த ஆன்மீக பயிற்சி செய்து திரும்ப ஆன்மீக உலகத்திற்கு செல்வதற்கான அந்த வாய்ப்பையும் பகவானே வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் இல்லையா. நம்ம வந்து பார்க்குறோம் பகவத்கீதையிலையுமே வந்து அந்த சதுஸ்லோகி பகவத்கீதை, தன்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகிறேன், ததாமே புத்தி யோகம் தம். யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பகவான் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. இல்லை இங்கே இருக்கலாம்னாலும் நாம் கண்டினியூ பண்ணலாம். அது அந்த ஜீவாத்மாவுடைய சுதந்திரம். ஏன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கு வந்து ஒவ்வொரு சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தில் பகவான் தலையிடுவதில்லை. அதுதான் ஓகே. இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் கிருஷ்ணனுடைய இதை பார்த்தோம். இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் கிருஷ்ணனுடைய உரைகளால் அவன் உற்சாகம் அடைந்துள்ளான். இருப்பினும் கிருஷ்ணர் ஒரு சாதாரண நபரே என்று எதிர்காலத்தில் சிலர் நினைக்கலாம் என்பதற்காக அவர்களிடம் நம்பிக்கையை ஊட்டும் பொருட்டு பிரபஞ்சத்தினுள் செயல்படும் போதிலும் பகவான் எவ்வாறு அதிலிருந்து விடுபட்டு உள்ளார் என்பதையும் அவன் அவரது விஸ்வரூபத்தின் மூலமாக பார்க்க விரும்பினான். இல்லையா, பகவான் நீங்கள் எல்லா இடத்துலையும் உள்ளே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய இதை வந்து சக்தியை வந்து காட்டுங்க, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அதிலிருந்து விலகி இருக்கிறார். அது எப்படி முடியாது. இப்போ அதையும் வந்து காட்டுறாங்க. அப்போ அதையும் வந்து பார்க்க முடியும். இப்போ அர்ஜுனன் இறைவனை புருஷோத்தம என்று அழைப்பது மிக முக்கியமானதாகும். கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அர்ஜுனனுக்குள்ளும் வீற்றுள்ளார். எனவே அர்ஜுனனின் விருப்பத்தை அவர் அறிவார். தன்னை தனது தனிப்பட்ட உருவாகிய கிருஷ்ண வடிவத்தில் காண்பதால் அவன் பூரண திருப்தியுடன் இருப்பதால் தனது விஸ்வரூபத்தை காண்பதில் அவனுக்கென்று தனிப்பட்ட விருப்பம் ஏதும் இல்லை என்பதால் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் மற்றவர்களிடம் நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவே அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காண விரும்புகிறான் என்பதையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணருடைய உரைகளை சோதனை செய்து உறுதி செய்வதற்காக தனிப்பட்ட விருப்பம் அர்ஜுனனிடம் கிடையாது. இல்லையா, கிருஷ்ணர் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ஜுனன் ஆல்ரெடி முன்னாடியே ஏற்றுக்கொண்டாச்சு முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வருங்காலத்தில் சில பேர் ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஒரு சாதாரண நபராக வந்து கிருஷ்ணரை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் விஸ்வரூபம் காட்ட சொன்ன அர்ஜுனன் வந்து கேட்டதே ஒழிய வந்து கிருஷ்ணருடைய வார்த்தையில் சந்தேகம் இல்லை. அர்ஜுனனுக்கு சந்தேகத்திற்காக வந்து விஸ்வரூபத்தை வந்து காட்ட சொல்லலை. எதிர்காலத்தில் நபர்கள் வந்து இந்த மாதிரி நினைக்கலாம், கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு நிலையை வந்து தடுப்பதற்காகத்தான் அர்ஜுனன் வந்து விஸ்வரூபத்தை காட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. இப்போ தங்களை தாங்களே பகவானின் அவதாரம் என்று விளம்பரப்படுத்தி கொள்ளும் பல போலிகள் வருங்காலத்தில் வருவார்கள் என்பதால் கடவுள் என்பவர் விஸ்வரூபத்தை காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்காகவும் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காண விரும்புகிறான் என்று பகவானால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தன்னையே கிருஷ்ணர் என்று கூறிக்கொள்பவன் அந்த கூற்றினை மக்கள் மத்தியில் நிரூபிப்பதற்காக விஸ்வரூபத்தை காட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இல்லையா, அப்போ வந்து என்ன நிறைய பேர் வந்து என்னமோ பகவான் என்னமோ அவங்க பேருக்கு முன்னாடி வந்து பகவான் அப்படின்னு வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த பகவான் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் வந்து முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். இல்லையா, அப்படின்னு சொல்லும்போது அந்த பகவான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து பகவான் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு யாருக்குமே வந்து பொருந்தாது. இல்லையா, அப்போ அந்த பகவான் என்ற அதுக்கு வந்து அர்த்தம் வந்து சொல்கிறாங்க. எப்படி பராச்சர முனிவர், சில வியாசதேவருடைய தந்தை பராச்சர முனிவர் இல்லையா, 6 ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக நிறைந்தவர் பகவான். அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும் அந்த பகவான் என்ற வார்த்தை, மற்ற யாருக்குமே வந்து பொருந்தாது. அப்போ இவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. என்னமோ வந்து ஒரு யோக சித்திகள் வந்து 1-2 தெரிந்து வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாமே செய்யும்போது சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து இவ்வளோ சக்தியை வந்து காட்டுறாங்க, இவங்க வந்து பகவான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது எல்லாமே கேட்டு அதை நம்பி அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்களோ அது எல்லாமே வந்து செய்கிறாங்க. அது வந்து உண்மை கிடையாது. யோக சித்திகள் ஒரு சாதாரணமானது தான் இது. ஆனால் பகவான் வந்து எல்லா யோக சித்திகளுக்கும் எஜமானர் பகவான் இல்லையா, எல்லா சக்திகளையும் உள்ளடக்கியவர் பகவான் இல்லையா. இப்போ அதுதான் இப்போ யாராவது கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா விஸ்வரூபத்தை வந்து காட்ட சொல்லலாம். எப்படி அவங்களுக்கு வந்து இப்போ பகவான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல வியாதி வரக்கூடாது இல்லையா, முதுமை வரக்கூடாது இல்லையா. பகவான் வந்து எப்படி நவயவ்வனம் வேதேசு துர்லபம் அதுர்லபம் அது இல்லை. இப்போ பகவான் வந்து எப்படி ஆத்தியம் புராண புருஷன் நவயவ்வனம் எப்படி புராண புருஷர் ரொம்ப ரொம்ப பழமையானவர், ஆனால் வந்து எப்படி